புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 15 வயது சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டுக்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் சிறுமியின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுததோடு மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவித்து தங்கத்தில் மூக்குத்தி போட்டு உறவினர்கள் அழகு பார்த்தது காண்போர் கண்களை குளமாகச் செய்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரியில் நேற்று ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் விஷவாயு உருவாகி அது வீடுகளில் வழியாக வெளியேறியதன் காரணமாக அங்கு ஒரு மாணவி உள்பட 2 பெண்கள் விஷவாயு தாக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த நிலையில் அந்த உயிரிழந்த 15 வயது மாணவி செல்வராணியின் உடலானது பிரேத பரிசோதனை முடிந்து சடங்குகளுக்காக அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. மாணவி செல்வராணியின் உடலானது பார்த்ததும் அங்கிருந்த உறவினர்கள் கதறி அழுத காட்சியானது நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் மூலமாக அவர் வீட்டிற்கு வரவேற்கப்பட்ட செல்வராணியின் உடலானது அவருக்கு அம்மா இல்லை, தந்தை மட்டும்தான் உள்ளார். அவருடைய பாட்டி மட்டுமே அவர் கவனித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அந்த செல்வராணியின் உடலில் அவருக்கு பிடித்தமான மஞ்சள் நிற ஆடையையும் அதே போல தங்கத்தால் ஆன மூக்குத்தியையும் அணிவித்து தங்களுடைய சோகத்தில் அனைவருமே ஆழ்த்திய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இந்த பெண் இந்த 15 வயது சிறுமி நான் இன்று 11ஆம் வகுப்புக்கு செல்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்த நிலையில் ஒரு நாளுக்கு முன்பாகவே அந்த குழந்தை இறந்தது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதனை அடுத்து இதே போல 2 செந்தாமரை மற்றும் காமாட்சியின் உடலானது பிரேத பரிசோதனை முடிந்து தற்போது அந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே ஒரு சோகத்தையால் மூழ்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.